வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லிச்சான், அப்பா வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என்னால் வாழ்க்கையை பார்க்கவே முடியல, எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு எதுவுமே பொறுக்க முடியலப்பா, எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல அப்படின்னோடனே அவங்க அப்பா வந்து சரி யோசனை பண்ணி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 3 கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கிச்சனுக்கு போய் 3 பாத்திரத்துலேயும் தண்ணி நிறையா வைக்கிறாரு. தண்ணி நிறையா வச்சுட்டு ஒன்றில் வந்து அவர் வந்து உருளைக்கிழங்கு உள்ளே போடுறாரு, இன்னொரு இதில் வந்து முட்டை போடுறாரு, இன்னொரு இதில் வந்து என்ன பண்ணுறாரு, காஃபி கொட்டை இருக்குல்லையா அதை உள்ளே போடுறாரு. போட்டு 3யுமே கொதிக்க விடுறாரு. நல்லா தளபுல நல்லா கொதிச்சோடனே 3யுமே இறக்கிடுறாரு. 3யுமே இறக்குனோடனே இறக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் கழித்து வடித்து 3 விதமான பவுலில் போட்டு வச்சுறாரு. பவுலில் போட்டு வச்சு ஓகே இது ஒன்றொன்னே தொட்டுப்பார் அப்படின்னா அவர் தொட்டு பார்த்துட்டு சொல்லுது, உருளைக்கிழங்கு தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுது. சரி அப்புறம் முட்டையை தொட்டுப்பார் அப்படின்னா முட்டையை தொட்டோன்னு முட்டை வந்து நல்லா ஹார்டாகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து காஃபி குடிச்சுப்பார் அப்படின்னா காஃபி குடிக்கும்போது அப்படியே ஸ்மைல் வருது அந்த பொண்ணுக்கு, காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா, நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் என்னப்பா எனக்கு சொல்ல விரும்புகிறீங்க, இதில் என்ன பாடம் நான் கற்றுக்க போகிறேன், எனக்கு என்ன புரிய வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னார்தான், இப்போது நான் 3 வெசலையுமே ஒரே மாதிரி தான் வச்சேன், ஒரே டெம்பரேச்சரில் வச்சேன், ஒரே கொதிநிலைக்கு விட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டேன். உருளைக்கிழங்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி அது ஹார்டாக நல்லா இருந்துச்சு, தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அது வீக்காக சாஃப்ட் ஆயிடுச்சு. முட்டை வந்து வெளியில் இருக்கும்போது ரொம்ப உடஞ்சி போகிற மாதிரி ரொம்ப நைஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தண்ணியில் போட்டு வேக வச்சோன்னா அது ஹார்டாகிடுச்சு. இது காஃபி கொட்டை வந்து வெளில இருக்கும்போது வேறு மாதிரி இருந்தது, அது வந்து நான் தண்ணியில் போட்டோன்னே அந்த எசன்ஸ்லாம் இறங்கி ரொம்ப நல்லா இருந்தது. நான் 3யுமே ஒரே மாதிரியான அளவு பாத்திரத்துலேயும் ஒரே மாதிரி கொதிநிலையில் தான் விட்டேன். ஆனால் 3 விதமான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான் கிடைக்குது. ஆனால் அதை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோம், நம்ம அதை எப்படி வந்து கிரகிச்சுக்கிறோம், அதை பொறுத்து தான் அதோட வெளிப்பாடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க, யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை. நான் பார்த்தேன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் போகிறோம், 10 பேர் வந்து 10 பேர் 10 பிரச்சனையை பேசும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் பிரச்சனையை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், எப்படி அந்த பிரச்சனையை டீல் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். நான் பார்க்குற பார்வையில் நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் பார்க்குற பார்வையில் நான் பார்க்க முடியாது, ஓகேயா? ஆனால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது காமனான விஷயம். ஆனால் அந்த பிரச்சனையை எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம், எப்படி டீல் பண்ண போகிறோங்கிறதுல மட்டும்தான் நம்மளோட தனித்துவமாக தெரிய போகுது. ஸோ உங்கள் பிரச்சனை நீங்கள் எப்படி டீல் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், ஓகேயா?